ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 206வது தலைப்பு. பண்டிகை விரதம் ஏகாதசி சிறப்பு தொடர்ச்சி. தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் உபவாச நாட்களை சொல்கிறேன். ஒவ்வொரு பட்சத்திலும் வரும் ஏகாதசி அன்று முழு பட்டினி கிடக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசையை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் பகலில் மட்டும் போஜனம் செய்து இரவில் உபவாசம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பட்சத்திலும் அஷ்டமியிலும் சதுர்தசியிலும் பகலில் சாப்பிடாமல் ராத்திரி மட்டும் ஆகாரம் பண்ண வேண்டும். ராமநவமி, கோகுலாஷ்டமி, சிவராத்திரி ஆகியனவும் பூர்ண உபவாச தினங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் சிவராத்திரியில்தான் இதை ஓரளவுக்கு விதிப்படி செய்வதாகவும், மற்ற 2 தினங்களில் பூஜைக்கு அப்புறம் சாப்பிடுவதாகவும், கிருஷ்ண ஜெயந்தி பூஜை ராத்திரியில் செய்யப்படுவதால் பலகாரம் செய்வதாகவும், இதில் ஏகப்பட்ட பக்ஷண தினுசுகள் சேர்ந்துவிடும் நடந்து வருகிறது. குருவார விரதம் என்பது நடைமுறையில் பரவியிருக்கிறது. தட்சிணத்தில் எல்லாவற்றையும் விட அதிக வழக்கத்தில் இருப்பது சனிக்கிழமை விரதம்தான். ரொம்ப பேர் அன்று ராத்திரி போஜனம் பண்ணுவதில்லை என்று வைத்து கொண்டிருக்கிறார்கள். வெங்கடரமண சுவாமியை உத்தேசித்து இந்த விரதம் ஏற்பட்டிருக்கிறது. கலௌ வெங்கடநாயகா, கலியுக கடவுள் ஏழுமலையானே என்பதற்கேற்க அவரது விரதமே வெகுவாக அனுஷ்டானத்தில் இருக்கிறது. தர்மசாஸ்திரத்தில் அது இல்லாவிட்டாலும் இதேபோல சோமவார விரதமும் இங்கே சைவர்களிடையேயும் ஸ்மார்த்தர்களிடையேயும் ஓரளவு நிறையவே வழக்கில் இருக்கிறது. வடக்கேயோ சைவ வைஷ்ணவ வித்தியாசமில்லாமல் எல்லோருமே சோமவார விரதம் இருக்கிறார்கள். அதனால்தான் லால் பகதூர் சாஸ்திரி கூட ரொம்பவும் உணவு நெருக்கடி ஏற்பட்ட போது எல்லாரும் திங்கட்கிழமை உபவாசம் இருப்பது என்று வைத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். திங்கட்கிழமை ராத்திரி இராஜாங்க விருந்துகள் நடத்துவதில்லை என்றே கூட நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்படி இராஜாங்க ரீதியிலேயே சோமவார ஒரு பொழுது விதிக்கப்பட்டதிலிருந்து உபவாசங்களுக்கு சாஸ்திரத்தில் சொன்ன பலன்களோடு உணவு பிரச்சனையை குறைப்பதில் பங்கு இருக்கிறதென்பதும் புதிதாக தெரிய வந்திருக்கிறது. சாஸ்திர பிரகாரம் எல்லோரும் உபவாசாதிகளை அனுஷ்டித்தால் உணவிலே நமக்கு எப்போதும் சர்ப்ளஸ் ஏற்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் கூட நிறைய சம்பாதித்து விடலாம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.